கடலைப்பருப்பு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததை நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு கூட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுக்கணும், எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. இப்போ கோதுமை மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி நல்லா ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம பிசைஞ்ச கோதுமை மாவில் வந்து நல்லா உருண்டையாக உருட்டணும். இந்த மாதிரி இந்த சைஸ் போதும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு கையில் ஒட்டாமல் இருக்க இந்த உருண்டை மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக கோதுமை மாவு பவுடரை வந்து தடவிட்டு இந்த மாதிரி குழி மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த குழிக்குள்ளே தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பை வந்து நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சு நல்லா உள்ளே அழுத்தம் கொடுத்துட்டு மெதுவாக அதை வந்து மூடிடலாம். நல்லா அதை மெதுவாக உருட்டிட்டு லைட்டாக ரெண்டு பக்கமும் மெதுவாக அப்படியே கீழே வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி சைஸ் வந்துடும். நல்லா மெதுவாக அழுத்தம் கொடுக்கணும். அதேமாரி திருப்பி போட்டு ஒரு லைட்டாக மெதுவாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா நமக்கு அந்த சப்பாத்தி சைஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதே மாதிரியே ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். இந்த பாருங்க, இப்போ தான் வெந்து வருது. உப்புது பாருங்க, உப்பியும் வருது. நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா உப்பியும் வருது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். இதுக்கு நாங்கள் வந்து பன்னீர் மசாலா தான் செஞ்சோம். சிக்கன் கிரேவியும் இந்த சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்.